இப்ப முத்தனனும் மீனா சிஸ்டரும் யாருன்னு தெரியாதுன்னு வை, தாராளமா தங்க வைக்கலாம். ஆனா முத்தனனை நிஜமாவே என் கூட பிறந்த மாதிரி நான் பாக்குறேன். இப்ப இவங்க அண்ணன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்காங்க, அதனால இவங்களை வீட்டுல தங்க வைக்க முடியாது. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். இந்த ஒரு தடவை நான் சொல்றதை நீ கேளு. அவங்கள இங்க தங்க வைக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா முருகனுக்கு பிடிக்காம உன்னை என்னால இங்க தங்க வைக்க முடியாதுடி. பரவாயில்ல வித்யா, என்னோட நேரம் அப்படி இருக்கு, நான் வரேன். இந்த ரோஹிணி, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு வச்சுக்கோ. இதை தவிர என்னால வேற எந்த உதவியும் பண்ண முடியாது. இப்ப நீ அடைக்கலம் கேட்டு வந்திருக்க, ஆனா என்னால உனக்கு பண்ண முடியாது. எனக்கும் விஜயாவுக்கும் ஒரு மனசங்கடம் ஆயிடுச்சு. இப்ப நீ இங்க தங்குனா அவ என் மேல இன்னும் கோவப்படுவா. அப்புறம் எப்பவுமே நாங்க பேசிக்க முடியாம போயிடும். என்னாலதான் விஜயாவே உனக்கு பழக்கமான, ஆனா நீ யாருக்குமே உண்மையா இல்லாம போயிட்ட. நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது தப்பு இல்ல, ஆனா உன்னை பத்தின உண்மையை நீ மறைச்சது ரொம்ப தப்பு. இந்த பணத்தை வச்சுக்கோ, நீ இதை எனக்கு திருப்பி தர வேணாம். எனக்கு பணம் எல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி, இது ஏன் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் ஆண்டி. நான் பண்ணது தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். என்ன வேணாலும் பண்ணலாம், ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், ஒருத்தவங்க நம்பிக்கை உடைக்கலாம், துரோகம் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில மன்னிச்சிருங்கன்னு சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? யோசிச்சு பார்த்தா நீ நிறைய விஷயத்தை என்கிட்ட எப்பவுமே மறைச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சதான் மறைச்சேன். சரி, அது கூட ஒரு சொந்த விஷயம், பிடிச்சவனை கட்டிக்கன்னு நினைச்சா நானும் அதை விட்டுட்டேன். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்க, இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தி 2 வருஷமா என் அப்பா அம்மாவை நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அது உனக்கு தெரிஞ்சும் அதை உனக்கு வீட்டுல சொல்லணும் தோணல, இல்ல என்கிட்ட கூட சொல்லணும் தோணல உனக்கு. கிருஷ்ண சாகடிச்சிட்டு நானும் செத்துருவேன்னு ரோஹிணி சொன்னா, அவ பொய்ய காப்பாத்த கிருஷ்ணன் நிஜமா ஏதாவது பண்ணிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? இப்ப உண்மை வெளில வந்துருச்சு, அது உங்ககிட்ட சொன்ன மாதிரி செஞ்சிருச்சா? நல்லா தானே இருக்குது, எதுவும் பண்ணிக்கலையே. உன்னை எப்படி மிரட்டினா நீ சைலண்ட் ஆவேன்னு அது தெரிஞ்சு வச்சிருக்குது. நீ முட்டாளா இருந்திருக்கிற, நீ முட்டாளாக்கி என்னையும் முட்டாளாக்கி இருக்கிற. அவ இந்த மாதிரி மிரட்டுறான்னு நீ நடந்ததை என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். நீ ஒரு முடிவு எடுத்து அவ கூட சேர்ந்து நீ அவ பொய்ய மறைச்சிட்டு இருந்திருக்கிற. அவ புத்திசாலிதான், ஆனா நீ யார் தெரியுமா? யாருக்கும் நல்லவளா இருக்கும்னு நினைக்கிற அடி முட்டாள். ஆனா எங்களை ஏமாத்துறப்ப மட்டும் நீ புத்திசாலி ஆயிடுறியே. நீ செஞ்ச தப்பை எப்பவுமே எங்களால மன்னிக்க முடியாது. இத பாரு ரோகிணி, இது உன் வீடு, நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. என் கூட நல்லா பழகுன என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன விரட்டிட்டாங்க, ஆனா நீங்க. இந்த உலகமே அப்படித்தான், நாம எப்போ விழறமோ அதோட இந்த நட்பு உறவு எல்லாம் போயிடும். நீ இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட? நீ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு உண்மையா வாழ்ந்திருக்க. உன் முதல் புருஷன் செத்து போயிட்டான் பாவம், என்ன பண்றது? ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்ட. உன் சந்தர்ப்ப சூழ்நிலை, சின்ன வயசுல இருந்து விதியோட விளையாட்டுக்கு நீ ஆளாயிட்ட. அந்த விதி இப்ப வரைக்கும் உன் வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கு. புருஷனை இழந்தவ கையில குழந்தை இருக்குன்னு சொன்னா இந்த காலத்துல யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்படி உண்மையை சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சின்னதா ஒரு பொய் சொல்லியிருக்க. ஆனா மனோஜ் கூட நீ உண்மையா வாழ்ந்திருக்க. இதை விட வேற என்ன வேணும்? நீ பண்ணது தப்பே இல்ல. இப்ப அந்த பையன் கடையெல்லாம் வச்சு முதலாளி ஆனதெல்லாம் ஒன்னால தானே. இதங்க யாருக்குமே புரியல ஆண்டி. அதுக்கான காலம் வரும்போது எல்லாருக்கும் புரியும். அழாத கண்ணு, நான் இருக்கேன் உனக்கு. வேணாம், நான் யாரையும் பார்க்க விரும்பல. வேணாம், போங்க போங்க, தயவு செஞ்சு போங்க, எல்லாரும் இங்க போங்க. வேணாம் ப்ரோ, உன் பொண்டாட்டி உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவேன்னு சொன்னாலே ப்ரோ, இப்போ உன்னை தெருக்கோடியில விட்டுட்டாலே. எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்களே பாஸ், ஆனா உங்க வைஃப் யாருன்னு கூட தெரியாம இருந்திருக்கீங்களே. ரொம்ப பாவம் பாஸ் நீங்க. ஏண்டா படிச்சவன் சொல்லுவிய, உலகத்திலே எல்லாத்தையும் நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவ. கடைசியில உன் பொண்டாட்டி யாரு எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சடா. படிச்ச முட்டாள்டா நீ. இந்த உன் சர்டிபிகேட், நீ வாங்கின கப்பு இதெல்லாம் தூக்கி காயிலங்கடையில போடுறா. யாரையும் என்ன கேள்வி கேட்க வேணாம், எல்லாரும் போயிடுங்க ப்ளீஸ். உங்களை கேட்சி கேட்கறது போயிடுங்க. பெரிய ஜீனிஸ் மாதிரி ஓர சீன் போட்டீங்க. ரோஹிணி சொல்றதெல்லாம் கேட்டு என் அக்காவை எவ்வளவு அசிங்கப்படுத்தினீங்க. உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் ஆகும். இப்பதான் எனக்கு உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போனல, உனக்கெல்லாம் இப்படித்தான் நடக்கணும். செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் இது. நான் பூ விக்கிறவனே என்ன ரொம்ப மட்டமா பேசுவல்ல, இப்போ உன் பொண்டாட்டி உன் மானத்தையும் வித்துட்டு போயிட்டா. இனிமே உன் முகத்தை எப்படி வெளியில காட்டுவ? டேய் மனோஜ், ஏண்டா ஊருக்கெல்லாம் சாஸ்திரம் சொல்ற பள்ளி கடைசியில கழனிப்பானைக்குள்ள விழுந்துருச்சான். அப்படி இருக்குடா உன் பொழப்பு. அவளை அப்படியே தூக்கி வச்சு ஆடுனியே, இப்போ உன் பொழப்ப பாத்தியா? நீ மாமா, போங்க, சிரிக்காதீங்க, போங்க.